கம்பெனிக்கார வர்றவன் உங்கள் மார்க் என்னென்னு தான் கேட்பான். அதை மறுபடியும் தீர்க்க சொல்லிக்கிறேன். மார்க்கு 75%க்கு 74.99 இருந்தீங்கன்னா நீங்கள் என்னதான் காலேஜில் படிக்கிறப்ப பயங்கர ஸ்கில்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களையே அவர்கள் வேலைக்கு எடுக்க மாட்டார்கள். முதல் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே கிளாஸ் 10 அண்ட் 12th மார்க்ஸ் தாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பேரறிஞர் அண்ணா நம்மளுடைய பழைய சீஃப் மினிஸ்டர் நான் நேரத்தை திருடுபவன் என்று பேசுகிறார். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குவாராம். அப்துல் கலாம் ஐயா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குவாராம். 87 வயது வரை உயிரோடு இருந்தார். நீங்கள் நினைக்கக்கூடிய மார்க்கிலிருந்து அட்லீஸ்ட் 1.25 டைம்ஸ் 1.25 மடங்கு உங்களுக்கு அதிகமாக மார்க் வருவதற்கான வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. அஸ்வின் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். கூகுள் அப்படிங்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த சாஃப்ட்வேர் கம்பெனி இப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. பொறியியல் படிப்பை படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் 2ஆம் ஆண்டு முடியும் பொழுதே இதற்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு சார் இப்போ சொல்கிறீங்க போர்டு எக்ஸாமினேஷன் மார்க்ஸுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு. இது போல் டாப் மோஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாமே செகண்ட் இயர் முடிக்கிறப்பவே தங்களுக்கான மாணவர்களை குறிவைத்து இன்டர்ன்ஷிப் மூலமாக ஆட்களை எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ஜினியரிங் அப்படிங்கிறது, அதுவும் குறிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் அப்படிங்கிறது 4 வருஷ படிப்பெல்லாம் கிடையாதுங்க, 2 வருஷத்தில் முடிச்சிருக்கணும். சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தம்னு நீங்கள் கேட்கலாம். இது போல் நிறைய டாப் கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கான மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறப்போ அவர்கள் கொடுக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்பது கிளாஸ் 10 போர்டு எக்ஸாமினேஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கிறீங்க, 12th எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறீங்க, அண்டர் கிராஜுவேஷனில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறீங்க, இதை 3ஐயும் சொல்லுங்கள் அப்படின்னு எல்லா கம்பெனிஸும் கேட்பாங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இந்த மென்பொருள் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் மட்டுமல்ல, ஈவன் கோர் கம்பெனிஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், EEE, மெக்கானிக்கல், சிவில் அனைத்து கம்பெனிஸும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயர் வரைக்கும் கிளாஸ் 10ல் 70%, கிளாஸ் 12ல் 70%, அண்டர் கிராஜுவேஷனில் 75% என்று கேட்ட ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியானது இந்த வருஷம் அப்படியே ஜம்ப் அடித்து கிளாஸ் 10ல் 80%, கிளாஸ் 12ல் 80%, அண்டர் கிராஜுவேஷனில் 75% இருக்கணும், அப்போ தான் நீங்கள் அப்ளிகேஷனே போட முடியும்னு சொல்லிட்டான். இப்போ என்ன பிரச்சனைன்னா, சார் நான் கிளாஸ் 10th போர்டு எக்ஸாமினேஷனில் பெருசாக மார்க் வாங்கலை, நான் முதல்ல இருந்தே நாளைக்கு படிச்சுக்கலாம்னு சொல்லியே தள்ளி போட்டேனா சார், இப்போ பரீட்சை வேறு பக்கத்தில் வந்துருச்சு, இப்போது படிக்கலான்னு நினைக்கிறேன் சார், விடிய உட்காந்து படிக்கிறேன், அன்னைக்கு நான் கிளாஸை கவனிக்காமல் விட்டதுனால இன்றைக்கி ரொம்ப நேரம் படித்தாலும் என் மண்டையில் ஏற மாட்டேங்குது சார், மார்க் வராது போல் தெரியுதுன்னு சொல்லி, சரி மார்க் வாங்கினா தான் ஜெயிக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸை மிகப்பெரிய அளவில் வளர்த்திக்கிட்டு போர்டு மார்க்ஸில் மார்க் வாங்காமல் விட்டுட்டீங்கன்னா இதனுடைய பிரதிபலிப்பு எங்கே தெரியும் என்றால், 4 வருடம் படித்து முடிக்கும் பொழுது நீங்கள் வேலைக்கு செல்லும் பொழுது அவர்கள் உங்களிடத்தில் கேட்பார்கள் கிளாஸ் 10 மார்க் எவ்வளோன்னு. சார் நான் நல்லா திறமையாக இருக்கிறேன் சார், 10th 12th தான் நல்லா படிக்காமல் விட்டுட்டேன், ஆனால் என்ஜினியரிங்கை நல்லா படிச்சுட்டேன், பிகாமை நல்லா படிச்சுட்டேன், இதுக்கு எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு ஒரு கம்பெனிகிட்ட போய் நீங்கள் கேட்கணுமில்ல. அதுக்கு நீங்கள் இன்டர்வியூ வரைக்கும் போனால் தானே கேட்க முடியும். இங்கே தான் என் கம்பெனிக்கிட்ட நீ உள்ளுக்குள்ளே நெருங்காத, 10th 12th யூஜியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட மார்க் குறைவாக இருந்தா அப்படின்னு சொல்லிடுறானே. அதனால் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ச்சி என்னென்னா, பெரிய கம்பெனிஸ் எல்லாம் போர்டு எக்ஸாமினேஷனில் பர்டிகுலராக கிளாஸ் 10 12 மார்க்கு 75% ஆஃப் மார்க்ஸை மினிமம் எதிர்பார்க்குறாங்க. இது இல்லாமல் டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் எல்லாமே சுமார் 85% மார்க்குகளை எதிர்பார்க்கக்கூடிய சூழல் நிலவி வருகிறது. இப்போ 10th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்கள் 6 வருஷம் கழித்து தான் வேலைக்கு போவீங்க. இதே 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அடுத்த 3-4 வருடங்களில் வேலைக்கு போகணும். அப்போது இன்னும் போட்டிகள் அதிகமானால் உங்களுக்கான பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அதிகமாகிவிடும் என்பதனால் இன்னும் கெட்டு போகவில்லை, இனிமேலாவது படிக்க வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸுடைய தாட்ஸ் என்ன அப்படின்னா, நாளைக்கு படிச்சுக்கலாம்னு சொல்லியே பெற்றவர்கள் படி என்று சொல்லும் பொழுது அவர்களை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி அவர்கள் முன்னாலேயே படிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு
டீச்சர்ஸ் போய் கிளாஸில் படிக்க சொன்னால் அவங்க முன்னாடி மட்டும் படிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு, அங்கே போய் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு, வீட்டிலேயே வந்து அப்பா அம்மா பார்க்குறப்ப மட்டும் படிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு கடைசியில் பார்த்துக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த நிறைய மாணவர்கள் இன்று விடிய விடிய உட்காந்து படிக்கிறான், எப்படியாச்சும் மார்க் வாங்கணுமேன்னு. இதில் மெயினாக மாட்டிக்கிட்டது யாருன்னா 12th ஸ்டூடெண்ட் தான். இந்த 10th படிக்கிறப்போ கடைசி நேரத்தில் படிச்சிருந்தாலும் ஈஸியாக மார்க் வந்திருக்கும். ஆனால் கிளாஸ் 12 அதே மாதிரி நினச்சிக்கிட்டு ஓடி வந்திருப்பாங்க. ஆனால் கிளாஸ் 12ங்கிறது வேறு, கிளாஸ் 10ங்கிறது வேறு. கிளாஸ் 12ங்கிறது மிகப்பெரிய ஒரு அத்தியாயம், அதை நீங்கள் தாண்டி போகணும். கிளாஸ் 10ங்கிறது ஒரு ஆர்டினரியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். அப்போது இந்த இடத்துல கிளாஸ் 10 அண்ட் கிளாஸ் 12 மாணவர்கள் இன்றைக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாம், போர்டில் மார்க் வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோட்டை விட்டுறாதீங்க. உங்களுக்கான வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக மாறிவிடும் என்பதனால் இந்த இடத்தில் நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். சரி, இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறேன்னா, இந்த 1-to-1 செஷனுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றப்போ அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய மென்டாலிட்டியை நான் பார்க்கிறேன், அதனால் சொல்கிறேன். சரி, ஸ்டூடெண்ட் தாட்ஸு இப்படி தான் இருந்திருக்கு, இப்படி தான் இருந்துட்டு வருது. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? ஆமாம், நான் படிக்காமல் விட்டுட்டேன், இப்போ தான் நான் படிக்கலான்னு நினச்சி விடிய விடிய உட்காந்து படிக்கிறேனே, போய் ரிவிஷனில் பரீட்சை வைக்கிறாங்க, ஸ்கூலில் போய் பரீட்சை எழுதுகிறான், மார்க் வர மாட்டேங்குது. பேரண்ட்டு சொல்கிறாங்க, சார் நைட்டு 2 மணி வரைக்கும் படிக்கிறான், இருந்தாலும் ரிவிஷனில் மார்க் வர மாட்டேங்குது சார், எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேரண்ட் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் நான் முதல்ல இருந்தே படித்து சொன்னேன். இது பேரண்ட்டோட தாட்ஸு, பேரண்ட்டோடைய எண்ணங்கள். நான் முதல்ல இருந்தே படித்து சொன்னேன், படிடான்னு. அப்போவெல்லாம் படிக்காமல் விட்டுட்டு இன்றைக்கி வந்து உட்காந்துட்டு விடிய விடிய படிக்கிறான். சில பேர் இப்பொழுதும் படிக்காமல் இருக்கிறான், சார் மார்க் ஹாஃப் இயர்லியில் குறைஞ்சி வந்திருக்கு, ரிவிஷனில் கம்மியாக வந்திருக்கு, எப்படியாச்சும் என் பையனை மேலே கொண்டுட்டு வரணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் எல்லா பேரண்ட்டும் செயல்படுவாங்க. அந்த எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி ஒழுக்கமாக படிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட போய் மறுபடியும் பழசு சொல்லி காமிக்கிறது. அன்னைக்கு தான் உங்ககிட்ட சொன்னேன்லடா, படின்னு சொன்னேன், கேட்டியாடா, என்ன பண்ணி தொலைகிறதுன்னு நீங்கள் என்ன திட்டுனாலும் போன காலம் முடிந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலான்னு பாருங்கள். பழச நினைவு கூறாதீங்க. நீங்களும் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப சில நேரங்களில் சில நாட்களில் அப்படித்தான் இருந்திருக்க கூடும். இந்த இடத்துல உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுமே தவிர இந்த இடத்துல பழச சொல்லி காமிச்சு அவங்கள மூட் அவுட் பண்ணக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த சின்ன வயசில் ஏதோ ஒரு தப்பை பண்ணுவது சகஜம். படிக்காமல் விட்டுட்டாங்கண்ணா, சரிடா கண்ணா பார்த்துட்டியா, அன்னைக்கு படிச்சிருந்தா இன்னைக்கு ஈஸியாக இருந்திருக்குமா என்னமோ, சரி படி, நான் இருக்கிறேன், எவ்வளோ தூரம் படிக்க முடியுமா படி, நான் இருக்கிறேன்னு சொல்லி அவர்களுக்கு ஊக்கமளியுங்கள். அதை விட்டுட்டு அவங்கள திட்டாதீங்க. நீங்கள் திட்டுனீங்கனாலும் பழசு திரும்பி வர போகிறதில்ல. அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பேரண்ட்டோட தாட்ஸு, ஆமாம் நீங்கள் சொன்னீங்க படின்னு சொன்னீங்க, அவன் கேட்கல, பட் இன்றைக்கி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என் பையன் மிகப்பெரிய மார்க் வாங்கணும்னு. அதுக்கு தான் உங்கள் பையன் முன்னாடியே படிக்காமல் விட்டானே. இன்றைக்கி அட்லீஸ்ட் என்ன செய்தால் இன்றைக்கி இருக்கிற மார்க்கிலிருந்து ஒரு படி மார்க் மேலே வாங்க வைக்க முடியும் என்று மட்டும் நம்மளுடைய பேரண்ட்டு திங்க் பண்ண வேண்டும் என்று அழகாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்ம தமிழக மாணவர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக விடுங்க, அவனே படிப்பான். இது வரைக்கும் அது இதுன்னு ரீசன் சொல்லி பெற்றவங்களையும் டீச்சர்ஸு ஏமாத்துனது போதும். அட்லீஸ்ட் இனிமேலாவது நாம் படித்தாதான் நம்ம வாழ்க்கைக்கு உதவும் என்று தயவு செய்து நினைத்து கொள்ளுங்கள். கம்பெனிக்காரன் வர்றவன் உங்கள் மார்க் என்னென்னு தான் கேட்பான். அதை மறுபடியும் தீர்க்க சொல்லிக்கிறேன். மார்க்கு 75%க்கு 74.99 இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் காலேஜில் படிக்கிறப்ப பயங்கர ஸ்கில்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களையே அவர்கள் வேலைக்கு எடுக்க மாட்டார்கள். முதல் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே கிளாஸ் 10 அண்ட் 12th மார்க்ஸ் தாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பெற்றவங்க ஒருபோதும் நம்ம குழந்தை கீழே போகணும், கீழே விழுகணும்னு திட்டுறதெல்லாம் இல்லை, உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதும் இல்லை. அப்போது அவங்க சொல்கிறது எல்லாமே நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான், திட்டுறது கூட நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். அதனால் அவர்கள் இப்பொழுது கோபத்தில் எது சொன்னாலும் மாணவர்களாக நீங்கள் அனுசரித்து, ஆமாம்ல நாம் படிக்காம விட்டுட்டோம்ல, நாம் படிச்சிருந்துருக்கலாமல்ல, நம்ம கிளாஸ்லேயும் இவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறான்ல, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்னு சொல்லி இனிமேலாவது உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொண்டு படிப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கி படித்து விடுங்கள். அவ்வளவுதான். அடுத்து 3வது பாருங்க சார், சும்மா படிங்கிறீங்க, எப்படி சார் படிக்கிறதுனா ஒரு ஐடியா சொல்கிறேன், எக்ஸ்ட்ராடினரியான ஐடியா. இந்த ஐடியா அல்லது இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உட்புகுத்துனீங்கன்னா கட்டாயமாக இருக்கக்கூடிய நாட்களில் நன்றாக படித்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டபுள் த டைம்ஸ் மார்க் வாங்கிவிட முடியும் என்பதை நான் தீர்க்கமாக நம்புகிறேன்.
அதுவும் ஸ்டேட் போர்டுக்கு கட்டாயமாக ஜெயிக்க முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணினீங்கன்னா. சரி, இங்கே பாருங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? முதல்ல நீங்கள் என்னென்ன டாப்பிக்கை படிக்கலைன்னு லிஸ்ட்டு போடுங்க. நான் ஒரு ஸ்கூலில் சொன்னாங்களாம், இன்ஆர்கானிக்கை விட்டுட்டு ஆர்கானிக்கை படி, மார்க் வந்துடும். ஆர்கானிக்கை படிச்சுட்டு இன்ஆர்கானிக்கை படிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் யார் உங்களை கைடன்ஸ் பண்ணாலும் நீங்கள் எதை படிக்காமல் விட்டிங்கனாலும் அதிலிருந்து கேள்வி கேட்டால் மார்க் வராது. நமக்கு தேவை மார்க்கு. எதையும் விட்டு விடாதீர்கள். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்ன டாபிக் நாம் படிக்கலைன்னு முதல்ல லிஸ்ட்டு போடுங்க சார். என்னென்ன படிக்கலைன்னு தெரிஞ்சால் தானே அதை படிக்கிறதுக்கு நாம் டைம் ஒதுக்கலாம். தயவு செய்து லிஸ்ட் பண்ணுங்க அன்ஸ்டடி டாபிக்ஸ். நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, படிக்கிறதுக்கு வேற ஒரு ஆள்லாம் வரமாட்டாங்க, நீங்கள் தான் படித்தாகணும். நீங்கள் படிக்கிறது எதுக்குன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு, உங்கள் பேரண்ட்டை ஜெயிக்க வைக்கிறதுக்கோ உங்கள் ஸ்கூலையோ உங்கள் டீச்சரை ஜெயிக்க வைக்கிறதுக்கல்ல. நீங்கள் ஜெயிச்சாதான் சார் உங்கள் பாக்கெட்டில் பணம் வரும், உங்கள் லைஃப் செட்டில் ஆகும். என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் தான் படித்தாகணும், நீங்கள் தான் மார்க் வாங்கி ஆகணும், அவ்வளவுதான். அதனால் முதல்ல நீங்கள் என்னென்ன படிக்காமல் இருக்கிறீங்கன்னு முதல்ல லிஸ்ட்டை போடுங்க. லிஸ்ட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஐயோ நம்ம இவ்வளோ படிக்காமல் இருக்கிறோமான்னு. அதை எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு டைம் டேபிள் போடுங்க. டைம் டேபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையை சொல்லிடுறேன். சில ஸ்டூடெண்ட்டு, சார் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார். என்ன ஸ்ட்ரெஸ்ஸு? நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, இதில் என்ன ஸ்ட்ரெஸ்ஸு? ஒருத்தர் டிப்ரெஷன், பயமாக இருக்குதான். அது ரிவிஷனில் ஒருத்தரை கேட்குறேன், இவர் பதட்டமாக இருக்கிறாராம். பரீட்சைகளில் போய் உட்காந்து பரீட்சை எழுதுனா படித்ததெல்லாம் மறந்து போயிருந்தான். அது எப்படி மறக்கும்? படித்தது எப்படி மறக்கும்? படித்த கேள்வி அங்கே கேட்டிருந்தால் ஆசையில் தான் பரீட்சை எழுதுவோம், பயத்துலலாம் பரீட்சை எழுத மாட்டோம். இனி ஒரு வார்த்தையும் சொல்கிறேன், பதட்டமாக இருக்குதா? உங்களுக்கு மட்டும் இல்லை, பரீட்சை எழுத போகிற எல்லாத்துக்கும் பதட்டமாக தான் இருக்கும், உங்களுக்கு மட்டும் இருக்காது. அதனால பதட்டத்தை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கள். பதட்டத்தை மார்க்கு குறைஞ்சு போனதுக்கு ரீசனாக உங்கள் பேரண்ட்கிட்ட வந்து சொல்லாதீங்க. நல்லா படிக்கிற மாதிரி படிக்க வேண்டியது, ஆனால் பரீட்சைகளில் போனால் பயந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்பா அம்மாக்கள் போய் சாமிக்கிட்ட வேண்டி எந்திரம் கட்டி விட்டு, அப்பாடா நம்ம பேரண்ட் ஒத்துக்கிட்டாங்கப்பா, பதட்டமாயிருச்சு மறந்து போச்சுன்னு சொல்லிடுவோம். நம்ம பேரண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒத்துக்குவாங்கன்னு உங்கள் பேரண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் பிறக்கல, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு பிறந்திருக்கிறீங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குதுன்னு சொல்லி இன்னமும் நீங்கள் பொய் சொல்லிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா, அல்லது அது உண்மையாகவே இருக்கட்டும், நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருங்க, டிப்ரெஷனாகவே இருங்க, ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தானே தவிர நீங்கள் தோற்று போகிறதுக்கு இல்லை. எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, நீங்கள் தான் படித்தாகணும். உங்கள் தலை வலிச்சதுன்னா தலைவலியையும் பொருட்படுத்தாமல் படியுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கை கிடைக்கும். ஏனென்றால் மகத்தான காரியங்கள் உயர்ந்த தியாகத்தினாலேயே வெற்றி பெறுகிறது. அதாவது சரியான நேரத்தில் படித்தல் என்பது மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுக்கும் என்ற அப்பா அடிக்கடி சொல்வார். அதுபோல இது சரியான நேரம். இந்த நேரத்தை விட்டுவிட்டீர்கள் என்றால் திரும்பவும் கிடைக்காது. எப்படியாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, அந்த பாடம் நடத்தலை இந்த பாடம் நடத்தலைன்னு சொல்லி எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ரீசனை சொல்லி தோற்று போயிடாதீங்க. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது. தூக்கத்தை குறைங்க, ரெடியூஸ் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ். 6 மணி நேரத்துக்கு மேலே தூங்க வேண்டிய அவசியம் இல்லை. தூக்கத்தை குறைச்சிக்கோங்க. சார் டாக்டர் சொல்கிறாரே சார் 8 மணி நேரம் தூங்கினா தான் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. பொய் சார். அவர் டாக்டர் சீட்டு வாங்க நினைக்கி 4 மணி நேரம் தூங்கிட்டு மிச்ச நேரம் பூரா படிச்சு தான் MBBS சீட் வாங்கியிருப்பார். நம்மளை மட்டும் தூங்கும்பார். அப்படின்னு பார்த்தா பேரறிஞர் அண்ணா, நம்மளுடைய பழைய சீஃப் மினிஸ்டர், நான் நேரத்தை திருடுபவன் என்று பேசுகிறார். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குவாராம். அப்துல் கலாம் ஐயா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குவாராம். 87 வயது வரை உயிரோடு இருந்தார். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கான மென்டாலிட்டியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். காலையில் எந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிங்க. நம்மளுக்கு புக்கு தான் சாமி மாதிரி. கோயிலுக்கு போறப்ப மட்டும் குளிச்சுக்கிட்டு போறோம், புத்தகத்தை எடுக்கிறப்ப மட்டும் குளிக்காம எடுக்கிறதா? சோ குளிச்சுக்கிட்டு படிங்க. காலையில நீங்களே எந்திரிச்சுக்கோங்க. அப்பா அம்மா எழுப்பிடுவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. நீங்களும் அலாரம் வச்சு 5 மணிக்கு அலாரம் அடிச்சு அடுத்த செகண்ட் எந்திரிச்சிருங்க. இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தள்ளி போடாதீங்க. அப்படி தள்ளி போட்டால் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தள்ளி போய்விடும் என்பதையும் மறந்து விடாதீர்கள். அதனால தூக்கத்தை குறைச்சு எப்படியாச்சும், அது ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ, நீங்களே நிறைய வார்த்தை டெக்ஸ்ட் எழுதி வச்சிருப்பீங்களே, எது இருந்தாலும் சரி, எப்படியாவது படித்து ஜெயித்து விடுங்கள். ஏனென்றால் இந்த உலகம் ஜெயித்தவர்களிடம் மட்டுமே தான் கதையை கேட்கும். தோற்று விட்டீர்கள் என்றால் உங்களை யார் என்று இந்த உலகம் பொருட்படுத்தாது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சரி, முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த ஸ்கூல்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? ஸ்கூல் வந்து ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ணி வச்சிருப்பாங்க.
என்ன டைம் டேபிள் அப்படின்னா ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3. பரீட்சைக்கு போறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் ரிவிஷன் டெஸ்டா வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. வைப்பது தவறில்லை, கட்டாயமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் யாருக்கு வைக்கணும் தெரியுமா? ஆல்ரெடி ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ல ஃபுல்லா படிச்சுட்டான், நல்ல மார்க் வாங்கிட்டான், இவனுக்கு ரிவிஷன் வச்சுக்கிட்டே இருந்தா இன்னும் அவன் வந்து ஃப்ராக்ரன்ஸா மாறுவான், நல்ல பிளசண்டா மாறுவான்னு நினைப்பவர்களுக்கு வைக்கலாம். யாருக்கு வைக்க கூடாது தெரியுமா? சார், நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நான் 100க்கு 60 மார்க்குக்கு தான் நான் ஆல்ரெடி படிச்சு வச்சிருக்கிறேன், இன்னும் முக்காவாசியை நான் படிக்கவே இல்லை. அப்போ சட்டையில இருந்தா தானே அகப்பையில வரும். முதல்ல உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்கிறதுக்குள்ள டைம் கொடுக்கணும். முதல்ல உங்க ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டே, இங்க வா, என்னென்ன நான் படிக்காம இருக்கிற லிஸ்ட் போடு, இத என் கண்ணு முன்னாடி உட்காந்து படி, நீ ரிவிஷன் பரீட்சையில எழுத வேண்டாம்னு சொல்ற ஸ்கூல் தான் புத்திசாலித்தனமான ஸ்கூல் சார். இன்னைக்கு போய் பாருங்க, ஆந்திரா தெலுங்கானால எல்லாம் ஜேஇ எக்ஸாம் முடிஞ்சுதான், போர்டு எக்ஸாமினேஷனுக்கு லீவு. இந்த ரிவிஷன் வைக்கிறது, விடிய விடிய எழுதி வாங்குறதெல்லாம் இருக்காது. ஏன் தெரியுமா? நான் இன்னும் என்னென்ன படிக்கலன்னு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியுமா? இந்த டைம் அப்படிங்கிறது என்னன்னா ரிவிஷன் வைக்கக்கூடிய டைம் இல்லை. ஸ்கூல்ஸ் இன்னும் 15 வருஷத்துக்கு முன்னாடி பசங்க இருந்தாங்களே அது மாதிரி இருக்கிறான்னு நினைச்சுக்காதீங்க. 100ல 80% மாணவர்கள் இப்பதான் சார் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறான். படிக்க ஆரம்பிக்கிறப்போ படிக்கிறதுக்கு டைம் கொடுக்காம விட்டுட்டு ரிவிஷன் டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கிறது என்ன பெருமையா? படிக்காதவங்க கூப்பிட்டு பரீட்சை எழுத வைக்கிறது. முதல்ல ஸ்டூடெண்ட்டை படிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. அல்லது அவனை ஸ்கூலுக்குலாம் வர வேண்டாம், வீட்லயே உட்காந்து படின்னு சொல்லிருங்க. இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ், நல்லா கேட்டுக்கோங்க. உங்க குழந்தை ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறானா, அபவ் ஆவரேஜ் அல்லது சூப்பர் எக்ஸலண்ட் குட் ஸ்டூடெண்டா வரணுமா? ஒரே விஷயம் தான், உங்க குழந்தை என்னென்ன படிக்கலன்னு லிஸ்ட் போட்டிருக்கிறானா, முதல்ல சொன்னது போல அந்த லிஸ்ட எடுத்து படிக்கிறதுக்கான டைமை கொடுங்க. சும்மா சும்மா எழுதி பார்த்துக்கிட்டே இருந்தா ஒண்ணும் வராது. ஈவன் ரிவிஷன் கடைசியா ஏதோ ஒரு ரிவிஷன் நம்ம எழுதி பார்த்துக்கலாம். வருஷம் உட்காந்துக்கிட்டு இதே மாதிரியே ஒரு சிஸ்டத்தை நம்மளுடைய ஸ்கூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அதே சிஸ்டத்தை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலா ஒத்து வருமா ஒத்து வராதான்னு தெரியாம இந்த வருஷமும் கண்டினியூ பண்ணா மாணவர்கள் தோத்து போயிடுவாங்க, அந்த ஸ்கூலும் தோத்து போயிடும். இப்ப ஸ்கூல் செய்ய வேண்டியது என்ன, அல்லது மாணவர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, என்னென்ன டாபிக்கை படிக்கலையோ அதை உட்காந்து படிக்கணும், அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு சுமார் 14 மணி நேரம் நீங்கள் படித்தால், ஒரு நாளைக்கு 14 மொத்தம் 24 மணி நேரம் இருக்கு. 6 மணி நேரம் தூக்கம், 18 மணி நேரம் மிச்சம் இருக்கு. நான் சாப்பிட்றேன் சார் அப்படி இப்படின்னு அங்கேயும் இங்கேயும் நிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் போகட்டும். 3 மணி நேரம் போனாலும் 15 மணி நேரம் இருக்குது. நான் 14 மணி நேரம் தான் படிக்க சொல்றேன் வீட்டுல உட்காந்து. அதுலயும் சில பேர் 6 மணி நேரம் படிக்க வேண்டியது, எந்திரிச்சு 10 நிமிஷம் வெளியே போக வேண்டியது, ரெஸ்ட் ரூம் போக வேண்டியது, சுத்த வேண்டியது, அப்படிலாம் மொபைல் நோண்ட வேண்டியது. பேரண்ட் டே ஏன்டா மொபைல் நோண்ட அப்படின்னு கேட்டா, எப்ப பார்த்தா படிச்சுட்டே இருக்க முடியுமா? 10 நிமிஷம் கூட மொபைல் பார்க்க கூடாது, நீ எரிஞ்சு விலக வேண்டியது. பேரண்ட் கிட்ட பார்க்க கூடாது, அவ்வளவுதான். நீங்க ஜெயிக்கிறதுக்கு தானே சொல்றாங்க. கான்சென்ட்ரேஷன் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு புக் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாணவர் 2 மணி நேரம் தொடர்ந்து ஒரு டாபிக்கை படிக்கும் பொழுதுதான் அந்த டாபிக்ல என்ன சொல்ல வரானே மண்டைக்கு ஏறுமா. நீங்க 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு போயிட்டு 10 நிமிஷம் எங்க என்டர்டைன்மெண்ட்டை பார்த்துட்டு எப்படியும் மண்டையில் ஏறும். எப்படா அந்த 1/2 மணி நேரம் ஆகும்னே உட்காந்துட்டு இருப்பான் நம்மால. தயவு செய்து சொல்றேன், ப்ளீஸ் சிட் இன் யுவர் பிளேஸ் அண்ட் ஸ்டடி ப்ராப்பர்லி. ஸ்கூலுக்கு போகாதீங்க நீங்க நிறைய டாபிக்ஸை படிக்கலன்னா. மெடிக்கல் சர்டிபிகேட் தானே வேணும், ஸ்கூலுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். அதனால உட்காந்து ஸ்கூலுக்கு போகாம படிங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குதுன்னா ஏன் சொல்றது தெரியுமா? ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் படிங்க. சிபிஎஸ்இ ஸ்டூடெண்டா இருந்தா இன்னும் 420 மணி நேரம் நம்மளுக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் படிச்சா, ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு 600 மணி நேரம் இருக்கு. இதுல என்ன ஒரு சின்ன கால்குலேஷன் பாருங்க, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 120 மணி நேரம் தான் ஒரு டீச்சர் எடுத்துக்கிறது ஃபுல்லா சொல்லி கொடுக்கறதுக்கு. பிசிக்ஸ் அப்படின்னா 120 மணி நேரத்தில் நடத்தி முடிச்சிருவாங்க அதிகபட்சம். நான் ஹவர்ஸ் சொல்றேன், பீரியட்ஸ் இல்ல ஹவர்ஸ். 12th பிசிக்ஸ் நடத்துறதுக்கு அதிகபட்சம் 120 மணி நேரம், கெமிஸ்ட்ரியா ஒரு 100 மணி நேரம், மேத்ஸா ஒரு 120 மணி நேரம். ஓவராலா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 300 இருந்து 330 மணி நேரத்துல எல்லாம் எடுத்து முடிச்சிருவாங்க மொத்த சிலபஸையே. நாம இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க 14 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா சிபிஎஸ்சிக்கு 420 மணி நேரம் கையில இருக்கு.
என்டையர் சப்ஜெக்ட ஒரு தடவை முழுசா படிச்சு ரெண்டாவது தடவை புதுசா படிக்கிற அளவுக்கு ஒரு டைம் உங்களுக்கு இருக்கு. ஸ்டேட் போர்டுக்கு 3 மடங்கு டைம் இருக்கு. சிபிஎஸ்சிக்கு 1.5 மடங்கு டைம்னா ஸ்டேட் போர்டுக்கு 2 மடங்கு டைம் இருக்கு. சோ நம்முடைய மாணவர்கள் இவ்வளவு ஆக பெரிய ஒரு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இத முதல்ல நம்மளுடைய பேரண்ட் புரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. சார் ஸ்கூலுக்கு வர சொல்றாங்களே சார், நீங்க போய் ஸ்கூல்ல சொல்லுங்க சார் என் பையனை படிக்க விட்டுருங்க, ரிவிஷன்லாம் வேண்டாம், ரிவிஷனை வச்சீங்கன்னா என் பையன் மார்க் வாங்க மாட்டான், இல்ல நாங்க வீட்லயே வச்சு படிக்க வைக்கிறோம்னு. சில இடத்துல உங்க பசங்களை நம்பிதான் ஆகணும். சார் வீட்டுல உட்காந்தா படிக்க மாட்டான் சார் என் பையன் சொல்லாதீங்க. அவன்கிட்ட சொல்லிருந்தே உன்னோட லைஃப் தாண்டா இது, நடந்து இந்த வீடியோவை காமிச்சிருக்க, அவன் பார்க்கட்டும். ஏனென்றால் சில நேரங்களில் கடுமையான வார்த்தைகள் தங்களுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்தும். நீங்க ஜெயிக்கணும்னா படிச்சுதான் ஆகணும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை தொடரணும்னா சரியான நேரத்துல படிச்சாகணும். இது சரியான நேரம் சார், இன்னைக்கு படிக்காம விட்டுட்டு என்னைக்கு போய் உட்கார்ந்து புலம்ப போறீங்க. அதனால சரியான நேரத்தில் படித்தால் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் நினைப்பார்கள். அவர்கள் திட்டினாலும் உதைத்தாலும் அடித்தாலும் மனம் கஷ்டப்படுவது போல் பேசினாலும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குத்தி காமிச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு நாம தப்பு பண்ணோம்ல, அதை சொல்லத்தானே செய்வாங்க அப்படின்னு ஏத்துக்கோங்க. முதல்ல அக்செப்ட் இட் முதல்ல. அது மட்டும் இல்லாம திருப்பி 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 பழசையே சொல்லி சொல்லி பேரண்ட்டும் காமிக்காதீங்க. நாள் வந்து விட்டது, ஜெயிக்க வேண்டிய காலங்கள் கழிந்து விட்டது. என்னென்ன டாபிக்ஸ் படிக்கலையோ அதை லிஸ்ட் போடுங்க. வீட்டுல உட்காருங்க, விடிய விடிய படிங்க, தூக்கத்தை குறைச்சுக்கோங்க, காலையில் எந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு படிங்க. நல்லா கேட்டுக்கோங்க, உண்மையாக இனிமேல் படித்தால் கூட நீங்கள் நினைக்கக்கூடிய மார்க்கிலிருந்து அட்லீஸ்ட் 1.25 டைம்ஸ் 1.25 மடங்கு உங்களுக்கு அதிகமாக மார்க் வருவதற்கான வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. இன்னும் ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. படித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தை விட்டுவிட்டால் இன்னொரு நேரம் எப்பொழுது கிடைக்கும்? ஸ்டார்ட் நவ். வாழ்க்கையில் ஜெயித்து வாருங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நல்லா படிப்பவர்களுக்கும் எந்தெந்த கல்லூரிகள் இருக்கிறது என்பதை தெளிவாக கொடுத்திருக்கிறோம், போய் பாருங்க. அது மட்டும் இல்ல, நல்லா படிக்கலனாலும் சில நேரங்களில் சில வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். அந்த கதவானது நான் திறந்து விடக்கூடிய கதவாக கட்டாயம் நம்முடைய மாணவர்களுக்கு இருக்கும். கவலைப்படாதீர்கள். இப்பொழுது படிங்க, மார்க் வரட்டும். மார்க் வந்ததுக்கு அப்புறம் நல்ல மார்க் வாங்கினாலும் எந்த காலேஜுக்கு போலாம்னு சொல்றேன். ஒருவேளை நல்ல மார்க் வாங்க முடியல சார், என்னை மன்னிச்சுக்கோங்க சார், நான் படிக்காம விட்டுட்டேன், இனிமேல் நான் நல்லா படிக்கிறேன் சார், காலேஜ் நல்ல காலேஜ் எதுன்னு சொல்லுங்க சார் சொல்லுங்க. அப்பவும் இந்த கரியர் கைடன்ஸ் அஸ்வின் உங்களுடன் இருப்பார். சந்தோஷமாக படியுங்கள், கான்பிடென்டா படியுங்க. உங்களுக்கான அழகான வாழ்க்கை காத்திருக்கிறது. வெற்றி நடை போடுங்கள். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோல மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Ashwin.